கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ராஜாங்கத்தை உங்களுக்கும் எனக்கும் வைக்கிற கர்த்தர். இன்னைக்கு ஒரு 15 நிமிஷம் உங்க எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க போறேன். ஆமென். நீங்க இதை விசுவாசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா எல்லாருமே? அந்த வசனத்தை எடுங்களேன். அந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை ஆமென் பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே இப்போ ப்ளீஸ் கொஞ்சம் முன்னாடி அப்படியே வந்துருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த சத்தம் துணிக்கப்படுகிற அத்தனை வீடுகளிலேயும் ஒரு அற்புதம் நடக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம். வாருங்கள், சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம். வாருங்கள், சேர்ந்து சொல்லுங்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம். வாருங்கள், அங்கே ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம். வாருங்கள். நம்ம கையில் ஆண்டவர் என்ன கொடுக்க போறாரு? உங்க ஒவ்வொருத்தருடைய கையிலையும் கர்த்தர் என்ன கொடுக்க போறாரு? ஒரு ராஜாங்கம், ஒரு தலைமைத்துவம், ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில தரப்போறாரு. ஆமென். ஆளுகையா ஆண்டவர் உங்க கையில கர்த்தர் தரப்போறாரு. அந்த பவரை ஆண்டவர், நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். வெகு சீக்கிரத்தில் ஒரு நாள் வரும். அந்த நாள் ஆண்டவர் உங்களை ஆளுகையில கர்த்தர் நிறுத்துவார். நீங்க ஆண்டு கொள்ளுவீர்கள், நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள், எல்லாத்தையும் நீங்க ஆண்டு கொள்ளுவீர்கள். உங்க கண்ட்ரோல்ல அது நடக்கும். நீங்க சொல்லும் போது அது நடக்கும். நீங்க சொல்லும் போது கீழ்ப்படிவாங்க. நீங்க பணத்தை எடுத்து கையில கொடுப்பீங்க. ஆமென். நீங்க செக்ல சைன் போட்டு நீங்க கொடுப்பீங்க. நீங்க 10 பேருக்கு நீங்க ஆலோசனை சொல்லுவீங்க. நீங்க 10 பேருக்கு சம்பளம் கொடுப்பீங்க. உங்க தலைமைத்துவத்தில் அது நடக்கும். உங்க தலைமைத்துவத்தில் அது நடக்கும். ரொம்ப ப்ராப்பரா நடக்கும். உங்க ஃபேமிலிக்குன்னு ஆண்டவர் ஒரு நேம கர்த்தர் தருவார். ஒரு பேரை கர்த்தர் தருவார். அந்த பேரை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அந்த பேரை ஆண்டவர் ரெஜிஸ்டர் பண்ணுவார். அந்த பேர் பரலோகத்தில் ரெஜிஸ்டர் ஆகும். அந்த பேர் இந்த பூமியில ரெஜிஸ்டர் ஆகும். அந்த பேர் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அது பிரபல்யமாகும். ஹல்லேலூயா. அது உங்களுடைய குடும்பத்திற்கான ஒரு பேராய் மாறும். அது உங்களுடைய வம்சத்திற்கான ஒரு பேராய் மாறும். அதுல இயேசு மகிமைப்படுவார். அதுல நிறைய ஊழியங்கள் கட்டப்படும். அதுல நிறைய திருச்சபைகள் கட்டப்படும். அது நிறைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அதன் மூலமாய் தேவ ராஜ்யம் பல இடங்களிலே ஸ்தாபிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி, இந்த ஸ்பெஷலா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும், இந்த வாக்குத்தத்தம் முழுக்க முழுக்க உங்களுக்காக தான், உங்களுக்காக தான். அப்படியே பெற்றோர்கள் நிறைய பேர், அம்மா அப்பா, ஒருவேளை எனக்கு வயசாயிருச்சு பாஸ்டர், நான் இனி என்ன பண்ண போறேன், நான் இனி என்ன செய்ய போறேன். ஆனா உங்க கண்ணு, நீங்க பரலோக ராஜ்யத்திற்கு போறதுக்கு முன்னாடி உங்க பிள்ளை ஆளுகை செய்கிறத நீங்க பார்க்கணும். அம்மா பார்க்கணும்மா, உங்க பொண்ணு ஆளுகை செய்கிறத நீங்க பார்க்கணும். உங்க பிள்ளை 10 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறத நீங்க பார்க்கணும். 10 பேர் உங்க பிள்ளையிடத்துல சம்பளம் வாங்குறத நீங்க பார்க்கணும். நீங்க வறுமையை பார்த்துட்டீங்கல்ல, நீங்க கண்ணீரை பார்த்துட்டீங்கல்ல, நீங்க எத்தனை பேரிடத்துல கையேந்தி நின்னீங்க, எத்தனை பேர் உங்களை போன்னு துரத்துனாங்க, எத்தனை பேர் உங்க போனை எடுக்கல, எத்தனை பேர் உங்களை பார்க்கும்போது திரும்ப அப்படியே மறைச்சிட்டு, எத்தனையோ பேர் இவன் ஏதாவது கேட்டுருவானோன்னு நினைச்சு எத்தனை பேர் உங்களை பார்த்து ஒதுங்கி போனாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு கூட உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா இவன்கிட்ட பேச்சு வச்சுட்டோன்னா இவன் உதவி கேட்டுருவான், இவன் ஹெல்ப் கேட்டுருவான் அப்படின்னு நினைச்சே எத்தனையோ பேர் உங்களை அவாய்ட் பண்றாங்க. உங்களுக்கு தெரியாமலே உங்கள்கிட்ட பழகிறத நிறுத்தி இருக்கிறாங்க. நான் நம்புறேன், அவங்க என்ன நம்மளை ரிஜெக்ட் பண்றது, அவங்க என்ன நம்மளை ஒதுக்குறது, நீங்க நம்மளை அழைச்ச தெய்வம், உங்களையும் என்னையும் அழைச்ச தெய்வம் அவங்கள்ட்ட கையேந்த விடமாட்டார், அவர்களிடத்துல கையேந்த விடமாட்டார். உங்களை கர்த்தர் ஒரு ராஜ்யமாய் மாற்றி உன் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவே. சாதாரணமான
ஆடுகளை மேய்ச்சு கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து கர்த்தர் கொஞ்சம் ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த ஒரு சின்ன குட்டி தாவீத கர்த்தர் எங்க கொண்டு வச்சார் அப்படின்னு சொன்னா, ராஜா அரண்மனையில ஆளுகையை கர்த்தர் அவன் கையில தந்தார். ஆமே. நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, இவெல்லாம் என்ன ஆளுகை செய்ய போறான், இவெல்லாம் என்ன ஆளுகை செய்ய போறான். ஆனா வேதம் சொல்லுது, இன்னைக்கு வரைக்கும் பைபிள் அந்த தாவீதுனுடைய ஆளுகையை சிறப்பா சொல்லுது. அதனால நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், சிஸ்டர் உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், நீ என்ன பண்ணிடுவே, நீ என்ன பண்ணிடுவே. நீங்களே ஒருவேளை உங்களை பார்த்து கேட்கலாம், நான் எல்லாம் என்ன பண்ணுவேன், எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நம்ம இன்னொருத்தருக்கு கீழேயே இருந்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல இல்ல இல்ல, இந்த வசனத்தை நீங்க உங்களுக்குரியதா எடுத்துக்கொண்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள். ராஜ்ய பாரத்தை நீங்க இனி இனி இருக்கு பாருங்க. இந்த 50 நாட்கள், இந்த 50 நாட்களிலையும் இந்த வாக்கு தத்தத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு நல்ல விஷன் இருக்குது, இந்த பிரேயர்ல யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ உங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் கர்த்தர் ஒரு ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் தரப்போறார். ராஜ்ய பாரத்தை. ஹல்லேலூயா. சோ இந்த 3 காரியத்தை ராஜ்ய பாரத்திற்காக ஆண்டவர் அழைக்கிற அந்த மனுஷனுடைய காரியத்தை சொல்லலாம். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் உங்களை குறித்து வச்சிருக்கிற பெரிய திட்டம் என்ன அப்படின்னா, நீங்க தான் பதில். சொல்லுங்க, நீங்க கேள்வி இல்லை, நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க, நீங்க தான் பதில். நீங்க தான் பதில். நிறைய பேருடைய ஜெபத்தினுடைய பதிலே நீங்க தான். நான் விசுவாசிக்கிறேன். நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, எத்தனையோ பேர் அடுத்த ஜெனரேஷன் ஊழியத்துல அவ்வளவுதான் ஜெபம் பண்ணி, அவங்க ஜெபம் பண்ண ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே அடுத்த ஊழியர்களை எழுப்புங்கப்பா, வைராக்கியமா நிக்கிற ஊழியர்களை எழுப்புங்கப்பா, உங்களுக்காக திறப்புல நிக்கிற ஊழியர்களை எழுப்புங்கப்பா அப்படின்னு அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. நான் இப்போ இந்த வசனத்தை வச்சு நான் ஜெபம் பண்றேன், அவங்க ஜெபம் பண்ண ஜெபத்தினுடைய பதிலா என்ன மாத்துங்கப்பா, என்ன மாத்துங்கப்பா. அந்த ஜெபத்தினுடைய பதில் நானா மாறணும். ஆமே. நீங்க ஜெபத்தினுடைய பதிலாய் மாற போறீங்க. நீங்க தான் பதில், நீங்க தான் பதில். அந்த இடத்துல நீங்க பதில் சொல்லணும். அந்த அந்த காரியத்திற்கு எல்லாத்துக்கும் நீங்க பதிலா நிக்கணும். சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, ராஜ்ய பாரத்திற்கு ஆயத்தமா இருக்கிற நீங்க எங்க நிக்க சொல்றாரு ஆண்டவர்? வேலைக்காரங்களை ஹெல்ப் பண்றவங்களை எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சுட்டு முன்னாடி போ சொல்லிட்டு நீ என்ன பண்ணு, நீ தனியா தரித்து நில், நீ வெயிட் பண்ணு. ஏன்னா உன் கூட நிறைய ரகசியம் பேச வேண்டியது இருக்குது, உனக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குது. கர்த்தர் சொல்றார், வாலிப தம்பி தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விட்டுரு சாமி, எல்லாத்தையும் இந்த ஜபத்தோட கொஞ்சம் ஒதுக்கிரு அப்படின்னா எல்லார்ட்டையும் நல்லா பேசு. ஆனா நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாரையும் தனியா விட்டுட்டு, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நீங்க தனியா நில்லுங்க. ஏசாமி உங்களோட ஸ்பெஷலா பேச விரும்புறேன், ஏசாமி உங்களுக்கு ஸ்பெஷலா கொடுக்க விரும்புறேன், ஏசாமி ஸ்பெஷலா உங்களை அபிஷேகிக்க விரும்புறாரு. ஆமே. அவங்கள்ட்ட இருக்கிறதுல உங்களுக்குன்னு வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? முன்னங்கால் தொட உங்களுக்காக ரெடியா இருக்கு. ஆமே. பைபிள் சொல்லுது, காலையிலே உள்ள போய் சாப்பிட ஆரம்பிச்சவங்க நைட் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்டாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு அவனுக்காக ரெடி பண்ண வச்சிருக்குது. உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலா வச்சிருக்கிறார், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா வச்சிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா வச்சிருக்கிறார். அது எல்லாரும் இருக்கும்போது என்ன பண்ண முடியாது சொல்லுங்களேன், கொடுக்க முடியாது. அது உங்களுக்குரியது இல்லை. என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா நிறைய கெஸ்ட் வரும்போது பிள்ளைய மட்டும் தனியா கூப்பிட்டு, நீ மட்டும் கொஞ்சம் கிச்சனுக்கு வரியா, நீ மட்டும் கொஞ்சம் கிச்சனுக்கு வந்துட்டு போறியா, ஏன் மம்மி அப்படின்னு கேட்டா, வாயேன் அப்படின்னு கூப்பிட்டு ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க. இது ஏன் மம்மி இப்போ கொடுக்குறீங்கன்னா, அங்க எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஒன்று பத்தாது, இல்லைன்னா இஷ்டப்படலை. ஆனா இது என்ன, எதுக்கு? உனக்கு ஸ்பெஷலா. நான் நம்புறேன், என் பரலோக தகப்பனாரும் அப்படிதான் இந்த ஜபத்துல கலந்து கொள்றது. நம்புறீங்களா? நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. சோ தனியாக நிற்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க போறாருன்னா, ஸ்பெஷலா ஒன்று தர போறார். நீங்க எப்படி நிக்கணுமாமா? நீங்க எப்படி நிக்கணுமாமா? தனியா நிக்கணும். இயேசு உங்க கூட நிப்பார்.
நீங்க தனியா நிக்கணும். இயேசு உங்க கூட நிப்பார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. ஒரு ராஜாங்கத்திற்கு ஸ்திரப்படுத்த போகிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய உயரமும் அவனுடைய உயரமும் அவனுடைய அழகும் சௌந்தரியமும் உயரமும் உள்ளவன். ஆனா இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, என் கூட இணைஞ்சதுக்கு பிற்பாடு, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடு, அநேகருக்கு முன்பாக சவுல் அவ்வளோ உயரமானவனாய் தெரிகிறான். ஆமென். இதுவரைக்கும் அவன் உயரமா இருந்தும் நிறைய பேருடைய கண்ணுக்கு குள்ளனா தான் தெரிந்தான். இதுவரைக்கும் அவன் சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தும் அநேகருடைய பார்வைக்கு அவன் அழகானவனாவே தெரியல. ஆனா ஆண்டவருடைய அழைப்பு வந்த உடனே, ராஜாங்கம் அவன் கையில கொடுக்கப்பட்ட உடனே என்ன நடக்குதுன்னா, எல்லாருடைய கண்ணுக்கும் அவன் யாரா தெரிகிறான்? சொல்லுங்க, எல்லாருமே அழகா தெரிகிறான். எல்லாருடைய கண்களுக்கும் எப்படி தெரியாருன்னா, பர்சனாலிட்டியா உயரமா தெரிகிறான். வெல் டேலண்டட் பர்சன், ஒரு பெரிய கிருபை உள்ள மனுஷன், திறமசாலியான ஒரு மனுஷன். இந்த வார்த்தையை இதுவரைக்கும் நீங்க நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனா நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், சீக்கிரமா கேட்க போறீங்க, சீக்கிரமா கேட்க போறீங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்க பண்ண போறாரு. உங்க பிள்ளைகளை குறித்து அப்படி சொல்லுகிற ஒரு காலம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவர். இன்னொரு விஷயம் கூட, இந்த வார்த்தையை அப்படியே மனசுல வச்சு இப்பவே இன்னைக்கு போனவங்க டைரியில போய் என்ன பண்ணுங்கன்னா, பைபிள்ல இருந்து ஒரு 10 பேர் எழுதுங்க, 10 பேர் எழுதுங்க. அப்புறம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற ஊழியமா இருக்கலாம், ஒர்க்கா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு 10 எழுதுங்க. நீங்க வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் எதுல வரணும்? ஆளுகையில வரணும். உங்க அம்மாங்க எல்லாரும், ஒருவேளை பிள்ளைங்க இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா, முடிச்சுட்டு போய் குடும்ப ஜெபத்துல அவன் தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவன் என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. அதான் நூற்றுக்கு அதிபதி சொல்லும் போது சொல்றாருல, ஒருவனை நான் வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான். இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அதனால உங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எங்க குடும்பத்துல ஆளுகை செய்கிற ஒரு குடும்பம், ஒரு பையன், ஒரு பொண்ணு எழும்பணும். ஹல்லேலூயா. தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீ ஆளுகை செய்வாய், நீ ஆண்டு கொள்ளுவ. தகப்பனே, என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் திறப்புல நிக்கிறேன் ஐயா. எத்தனையோ பேரு ரொம்ப வருத்தத்தோட நிக்கிறாங்கப்பா. ஏதோ ஒண்ணு அவங்கள ஆளுகை செய்து, ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்கள ஆளுகை செய்து, ஏதோ ஒரு கஷ்டம் அவங்கள அப்படியே கசக்கி பிழியுதுப்பா. அவங்களால நிம்மதியா ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த கட்டுக்குள்ள இருந்து நான் எப்படி வெளியே வருவேன்? இந்த சூழ்நிலைக்குள்ள இருந்து நான் எப்படி வெளியே வருவேன்? அவங்க இருதயம் அங்கலாய்க்குதுப்பா. ஆனா இந்த 48வது நாள் நம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த சத்தத்தை கேட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் இப்ப திறப்புல நிக்கிறேன்ப்பா. திறப்புல நிக்கிற ஆண்டவரே, திறப்புல நிக்கிறேன்ப்பா. ஒரு அற்புதம் நடக்கணும். இதே இடத்துல ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க இல்லைன்னா இந்த ஆண்டவரே பிரேயர் முடிகிறதுக்குள்ள ஆண்டவரே உங்க வருகை தாமதிக்கும்னா, எங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லணும். பாஸ்டர், என் குடும்பத்துல ஒரு ஆளுகையை கர்த்தர் தந்துட்டாரு, என் மகளுடைய கையில ஒரு ஆளுகையை தந்துட்டாரு, என் கணவனாருடைய கையில ஒரு ஆளுகையை தந்துட்டாரு. எங்க பிள்ளைகள் சாட்சி சொல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க இன்னைக்கு வாக்கு கொடுத்தது மாதிரி எங்க பிள்ளைகளுக்குள்ள எவ்வளோ தாளந்து இருக்குதுப்பா. ஆனா அது என்னமோ தெரியல, வெளியே வரவே இல்லை. அது மறைஞ்சு கிடக்குது. ஆனா ஆண்டவரே, ஒரு புது தாளந்த கொடுத்து நீங்க சீக்கிரமா வெளியே கொண்டு வரணும். என் பிள்ளை இந்த இடத்துல இருக்கிறாங்கன்றத மற்றவர்களுக்கு நீங்க காமிக்கணும் ஆண்டவரே.
வனாந்தரத்தில் இருக்கிற பிள்ளைய கர்த்தர் ராஜாக்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினீர் அல்லவா? அந்த அற்புதம் நடக்கட்டும். இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற பிள்ளைங்க யார் எந்த காரியத்திற்காக ரொம்ப உடைஞ்சு போய் ஜெபம் பண்றாங்களோ, இந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு சொல்றாங்களோ, அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, திங்கக்கிழமை 50வது நாள் நாங்க முடிக்கும் போது ஒரு மகிமையை நாங்க பார்க்கணும், ஒரு பிரசன்னத்தை நாங்க அனுபவிக்கணும். அந்த மகிமையை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பாதத்துல நாங்க ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். நாளைக்கு மாலையில நடக்கிற முழங்கால யுத்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதி. உங்க கிருபையினால பிள்ளைகளை மூடிக்கொள்ளுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபமே எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise Lord, praise Lord. God bless you.